ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாமும் ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய நாள் 4ல் இன்னைக்கு நாம இருக்கோங்க. நாம நேத்துக்கு என்ன சரித்திரம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா, பாகவத மாகாத்மியம் தான் பார்த்தோம். பாகவத மாகாத்மியத்துக்கு உதாரணமா 3 கதைகள் சொல்லப்பட்டது. அதுல நேத்தைக்கு நாம 2 கதைகளை முழுவதுமா பார்த்து ஒரு கதையை ஸ்டார்ட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா? முதல் கதை நாரத மகரிஷினுடைய மனக்லேசமானது எவ்வாறு நீங்குச்சு பாகவதத்தை படித்த பிறகுதான் அப்படின்ற அந்த சரித்திரத்தை பார்த்தோம். அடுத்தது பக்தி, ஞானம், வைராக்கியம், இவங்க 3 பேரும் கலியின் கொடுமையால் பாதிக்கப்பட்டு ரொம்ப முதியவர்களாக இருந்தாங்க. அப்போ பாகவதத்தை நாரதர் வாசிக்க போக இவங்களுக்கு இளமை திரும்பியது அப்படின்ற அந்த சரித்திரத்தையும் நாம் பார்த்தோம் இல்லைங்களா? 3வது சரித்திரம் ஆத்மதேவருடைய சரித்திரம். அதை தான் நாம் ஆரம்பித்து வச்சுருந்தோம். ஆத்மதேவருக்கு பிள்ளை பேர் இல்லை, அதனால ஒரு முனிவர்கிட்ட போய் பிரார்த்தனை செய்ய அந்த முனிவர் மந்திரங்களை ஓதி ஒரு மாம்பழம் ஒன்றை கொடுத்தாரு. அதை அந்த முனிவர் தன் மனைவி கிட்ட கொடுத்தாரா, என்னாச்சு அப்படின்னு தான் முடிச்சிருந்தோம் இல்லைங்களா? வாங்க நாம கதையை பார்க்கலாம். இப்போ அந்த ஆத்மதேவர் இந்த மாம்பழத்தை தன் மனைவியான துந்துலி கிட்ட கொடுத்துட்டாரு. துந்துலி அந்த பழத்தை வாங்கிட்டு யோசிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு பிள்ளை பெற்றுக்கொள்வதில் ஈடுபாடு இல்லை. என்ன அப்படின்னா, பேசிக்காவே அவங்களுக்கு அந்த அளவு குணம் பத்தாது அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப மோசமான குணம் உடையவங்க அப்படின்னு சொல்றாங்க. எதற்காக பிள்ளை பிறக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, பிள்ளை பெற்றுக்கொண்டால் நம்மளோட அழகெல்லாம் போயிடும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்களாம். அதனால நாம இந்த பிள்ளைய பெற்றுக்கொள்ள வேண்டாம். ஆனா எப்படி இந்த மாம்பழத்தை என்ன செய்வது அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க வீட்டில் ஒரு பசுமாடு இருந்ததாம். அந்த மாட்டுக்கு கொண்டு போய் இந்த பழத்தை கொடுத்துட்டாங்க. ஆனா கணவர் கேட்பாரே, மாம்பழத்தை சாப்பிட்டியா, உனக்கு குழந்தை உண்டாகியதான் கேட்பாரே, என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்களுடைய சகோதரியும் கர்ப்பமாக இருக்கிற விஷயம் இவங்களுக்கு தெரியுது. அதனால இவங்க சகோதரி கிட்ட போய் டீல் பேசிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, உனக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைய நீ என்கிட்ட கொடுத்துரு, நான் உனக்கு அதுக்கு அதிக அளவில் பணம் தரேன் அப்படின்னு சொல்லி பேசி வச்சுக்கிறாங்க. சரின்னு அவங்க சகோதரியும் பணத்துக்காக சரின்னு ஒத்துக்கிறாங்க. அப்போ இந்த துந்துலி என்ன பண்ணுறாங்கன்னா, வெறும் துணியை எடுத்து தன் வயிற்றில் கத்திக்கிட்டு தானும் கர்ப்பமாக இருக்கிற மாதிரியே முனிவர் முன்னாடி இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நான் பிரசவத்துக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே அவங்க சகோதரிக்கு பிறந்த பிள்ளைய தூக்கிட்டு வந்துடுறாங்க. இதுதான் நம்முடைய பிள்ளைன்னு காட்டிடுறாங்க. அப்போது அந்த பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னா, துந்துகாரி அப்படின்னு பேர் வச்சு வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. பாவம் இந்த முனிவருக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. இப்போது இந்த துந்துலி ஒரு மாம்பழத்தை பசுமாட்டுக்கு கொடுத்தாங்களா, அது என்னாச்சுன்னு பார்க்கணும் இல்லைங்களா? அந்த பசுமாடு இந்த மாம்பழத்தை சாப்பிட்டு அழகான ஒரு ஆண் குழந்தைய ஈன்றெடுத்ததான். எல்லாருக்கும் ஒரே அதிசயம். என்ன அப்படின்னா, பசுமாட்டுக்கு போய் மனித குழந்தை பிறக்குமா அப்படின்னு ரொம்ப அதிசயப்படுறாங்க. ஆனால் அந்த குழந்தைக்கு காதுகள் 2 மட்டும் அழகாக பசுமாட்டினுடைய காதே இருக்குது. இது இவங்க வீட்டு பசு தான் இல்லையா? ஸோ இவங்க வீட்டில் தான் இந்த குழந்தையும் பிறந்திருக்கு. அப்போ அந்த முனிவர் அந்த குழந்தையும் எடுத்து தன் குழந்தை போலவே வளர்க்குறாரு. அந்த குழந்தைக்கு கோகர்ணன், கோனா பசு இல்லையா, பசுவுக்கு பிறந்த பிள்ளை அப்படின்றதுனால கோகர்ணன்னு பேர் வச்சு வளர்க்குறாங்க. இவங்க பிள்ளைன்னு நினச்சி அந்த அக்காவினுடைய பிள்ளையான துந்துகாரியும் வளர்க்குறாங்க. 2 பேருமே 2 எக்ஸ்டென்ட்டு. என்ன அப்படின்னா, துந்துகாரி முழுக்க முழுக்க தீயவனாகவே இருக்கான். ஆனால் இந்த பசுமாட்டுக்கு பிறந்த குழந்தை தெய்வீக குழந்தை இல்லையா, முனிவருடைய மந்திரத்தினால பிறந்த குழந்தைன்றனால அந்த குழந்தை பிறவிலேயே அறிவும் ஆற்றலும் உடையவனா, பக்தி, ஞானம், வைராக்கியம்லாம் உள்ளவனா வளர்றான். ஆனால் இந்த துந்துகாரி சூதாட்டம், மது அருந்துதல் போன்ற தீய காரியங்கள்லாம் ஈடுபட்டுட்டு இருக்கிறான். அப்போ தந்தையும் தாயும் கண்டிக்கிறாங்க, ஆனால் ஒன்றும் பண்ண முடியல. அப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த துந்துகாரியினுடைய செயல்களை தாங்க முடியாமல் அதை பார்த்த ஆத்மதேவர் உயிரையே விட்டுடுறாரு. அதுக்கப்புறம் துந்துலியும் துந்துகாரியும் தான் இருக்காங்க. இந்த துந்துகாரி தன் தாயை போட்டு ரொம்ப இம்சை பண்ண ஆரம்பிக்கிறான். பணம் கேட்டு கேட்டு நச்சரிக்கிறான். அவங்கள ரொம்ப தொல்லைப்படுத்துகிறான். அப்போ ஒரு ஸ்டேஜில் அவங்க என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்ல போக இவன் அவங்க அம்மாவையே என்ன செய்கிறான் அப்படின்னா கொலை செய்து விடுறான். ஸோ அப்பாவும் இறந்துட்டாரு, அம்மாவும் இறந்துட்டாங்க. இப்போ இந்த துந்துகாரி மட்டும்தான் இருக்கான். அப்போது அவன் மீண்டும் மீண்டும் தீய செயல்களில் ஈடுபடுறதுனால அவனுடைய தீய நண்பர்களுடைய கையாலேயே ஒரு நாள் மரணத்தை அவன் அடைஞ்சிட்றான். ஸோ அப்போது மரணம் அடைந்த அவன் என்னவாயிடுறான் அப்படின்னு பார்த்தா, ஒரு உருவமற்ற ஒரு ஆத்மாவா மாறிடுறான். பொதுவா மனிதர்கள்
வாழும் காலத்தில் இந்த ஆத்மா உடலை விட்டு பிரிஞ்சா அவங்களுடைய கர்ம வினைக்கு ஏற்ற மாதிரி மேலுலகத்தில் உள்ள உலகங்களோ இல்லை இப்பூமியிலையோ இல்லை தாழ்ந்த பிறவியோ நமக்கு என்ன பாவம் அதிகமானா தாழ்ந்த பிறவியும் புண்ணியம் அதிகமானா உயர்ந்த பிறவி அதாவது மேலே உள்ள உலகங்கள்லாம் போய் வசிக்கக்கூடிய ஒரு நிலை வந்து கிடைக்கும். ஆனால் இந்த துந்துக்காரி தான் என்ன பண்ணான்னு நமக்கே தெரியும் இல்லையா? ஸோ அப்போது சரி இவ்வளோ கொடுமை பண்ணியிருக்கான் இவன் நரகத்துக்கு தான் போவானோ அப்படின்னு நம்ம நினப்போம். இவனுக்கு நரகத்திலே இடம் இல்லையாம் அந்த அளவுக்கு மோசமானவனாக இருக்கானாம் இந்த துந்துக்காரி. அப்போது இவன் கதை முடிஞ்சிருச்சு. ஆனால் அந்த கோகர்ணன் வந்து நல்லவனாக தான் இருக்கான் இல்லையா? அவன் மட்டும் வாழ்ந்து வந்துட்டு இருக்கான். ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா அந்த கோகர்ணனுடைய வீட்டு கதவை வந்து தட்டுற சத்தம் வந்து கேட்குது. உடனே வந்துட்டு இவன் போய் கதவை திறந்து பார்த்தா அங்கே அருவமாக துந்துக்காரி வந்து நிற்கிறான். இவன் பயந்து போயிடுறான். என்னாச்சு நீ யாரு அப்படின்னு கேட்டோடனே நான் தான் உன் சகோதரன்றான். சகோதரனா எனக்கு யார் சகோதரன் அப்படின்னு கேட்டால் ஏன்னா இவங்க 2 பேரும் ஒரே வீட்டில் தான் வளர்ந்தாங்க இல்லையா? ஸோ அதனால் நான் தான் உன்னுடைய சகோதரன். இந்த மாதிரி நான் செய்த தீம காரியங்கள்னால நான் இப்படி அலையக்கூடிய ஒரு நிலைமை வந்து எனக்கு வந்துருச்சு. எனக்கு நீ தான் உதவி செய்யணும் சகோதரா அப்படின்னு வந்து சொல்கிறான். அப்போ கோகர்ணன் நான் என்ன செய்கிறது எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்றான். இல்லை இல்லை நீ அப்படிலாம் சொல்லாத. நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன். எனக்கு ஏதாவது ஒரு உயர்ந்த பதவி வேணும். அட்லீஸ்ட் மனிதனாவது நான் பிறக்கணும். அதுக்கு எனக்கு உதவி செய் அப்படின்னு வந்து சொல்கிறான். என்ன செய்யலான்னு யோசிக்கிறான் கோகர்ணன். சரின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி சூரிய தேவனை பிரார்த்தனை பண்ணுறான். இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணப்ப சூரிய தேவன் அவனுக்கு காட்சி கொடுத்து நற்காரியத்தை செய்தால் இவனுக்கு நற்பேறு கிடைக்கும்னு சொல்கிறாரு. கோகர்ணனுக்கு புரியலை. நற்காரியம்னா எது அப்படின்னு யோசிக்கிறான். இப்போ அவரே வந்துட்டு ஸ்ரீமத் பாகவத கதையினை உபதேசம் செய். அந்த வார்த்தைகள் இவன் காதுல பட்டா இவன் செய்த பாவங்கள்லாம் போய் இவனுக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு சூரிய தேவன் வந்து சொல்லிடுறாரு. அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோகர்ணன் என்ன செய்கிறான் அப்படின்னா ஒரு பெரிய உபன்யாச மண்டபத்தை பிடிச்சி அங்கே அந்த ஊரில் உள்ள எல்லாத்தையும் அழைக்கிறான். இந்த மாதிரி பாகவதம் வந்து நாங்கள் சொல்ல போகிறோம், எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி அழைக்கிறான். பொதுவாக வந்து பாகவதம் வந்து சப்தாகம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சப்தாகம் அப்படின்னா என்னென்னா 7 நாட்கள் உபன்யசிப்பது அப்படின்றது. இந்த 7 நாள் உபன்யசிப்பதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. இது பலருக்கும் தெரிந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. ஆனால் நமக்கு நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு அந்த கதை வந்து வரும். அந்த நேரம் ஏன் 7 நாள் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இவன் உபன்யாசத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறான் அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். அப்போ எல்லாரும் வந்து சேர்றாங்க. அப்போது இந்த துந்துக்காரியும் அங்கே அமர்ந்து கேட்கணும் இல்லையா? அப்போது இந்த துந்துக்காரிக்கு இந்த கதையை கேட்டு நன்மை ஏற்பட்டுச்சா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அவன் தான் அருவமாக இருக்கானே, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போது இந்த கோகர்ணன் வந்து ஒரு பிரார்த்தனையை வச்சுக்கிறான். என்ன அப்படின்னா இங்கே வந்து நாங்கள் ஒரு மூங்கிலை வந்து நட்டு வச்சுடுறோம். அந்த மூங்கில்ல 7 கணு வந்து இருக்கும். கணுனா துளைகள் ஓட்டை போடுற மாதிரி. மூங்கில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? கரும்பு மாதிரி கட்டுக்கட்டாக இருக்கும். நடுவில் ஒரு ரிங் இருக்கும். அந்த 2 ரிங்குக்கு நடுவில் வந்து ஒரு சின்ன துளையாட்டம் இந்த புல்லாங்கலெல்லாம் போட்டு அந்த துளை போடுறாங்க இல்லைங்களா? அதை மாதிரி தான். அதான் வந்து கணு. அப்போ எத்தனை கணு உள்ள மூங்கில் அங்கே நட்டு வைக்கிறாங்க அப்படின்னா 7 கணு உள்ள மூங்கிலை வந்து நட்டு வைக்கிறாங்க. எதுக்காக 7 கணு? ஏன்னா 7 நாள் தான் வந்து சப்தாகம் வந்து நடக்க போகுது. பாகவத உபன்யாசம் நடக்க போகுது இல்லைங்களா? அதுக்காக 7 துளை கொண்ட ஒரு மூங்கிலை நட்டு வச்சுருக்காங்க. இப்போது அந்த மூங்கிலுக்குள்ள இந்த துந்துக்காரியை போய் உட்காந்துக்கிட சொல்கிறாங்க. நீ இதுக்குள்ளே உட்காந்து கதை கேட்கலாம், கேட்டால் உனக்கு நன்மை நடக்கும்ன்றாங்க. உடனே அவனுக்கு புரியல. இந்த மூங்கிலுக்குள்ளே உட்காந்தா என்ன நடக்கும்னு கேட்குறான். அப்போ கோகர்ணன் சொல்கிறான், ஒவ்வொரு நாளாக கதை கேட்க கேட்க இதோடைய ஒவ்வொரு கணு வந்து அந்த துளை வந்து வெடித்து வெடித்து சிதறும். 7வது நாளின் முடிவில் கதை முடிகிறப்போ உனக்கு நற்பேறு கிடைக்கும். அந்த 7வது துளை வழியாக வெடித்து நீ வெளியில் வந்துடுவ அப்படின்னு வந்து சொல்கிறான். உனக்கு அந்த நேரம் நிச்சயம் நற்பேறு கிடைக்கும் அப்படின்றான். சரி ஓகேன்னு இந்த துந்துக்காரியும் சம்மதிக்கிறான். ஸோ எல்லாரையும் கூப்பிட்டாச்சு. உபன்யாசமும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ கோகர்ணன் அழகாக 7 நாள் பாகவத கதையை வந்து எல்லாருக்கும் உபதேசம் செய்கிறான். இந்த துந்துக்காரியும் வந்து என்ன அப்படின்னா அந்த மூங்கிலுக்குள்ளே உட்காந்து ரொம்ப கவனமாக கதையை வந்து கேட்டுட்ருக்கான். அவன் சொன்ன மாதிரியே வந்துட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துளையாக வெடித்து வெடித்து சிதறுது. கரெக்டாக 7வது நாள் அந்த 7வது துளை வந்து வெடித்து சிதறப்போ உள்ள அருவமாக ரொம்ப கோரமான ஒரு தோற்றத்தோடு இருந்த அந்த துந்துக்காரி அழகிய தேவனை போல காட்சி அளித்தானா. அந்த 7வது துளை வழியாக வெளியில் அப்படியே வெடிச்சிட்டு வந்தானா. அவனுக்காக
ஆகாயத்திலிருந்து ஒரு விமானமே வந்துச்சாம். தன் சகோதரனுக்கு நன்றி சொல்றான். எனக்கு உதவி செய்ததற்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த விஷ்ணு தூதர்கள் கூட இவன் வந்து மோட்சத்தையே அடைஞ்சானாம் இந்த துந்துகாரி வந்து. ஸோ எப்பேர்ப்பட்ட பாவம் செய்தவர்களுடைய பாவத்தை கூட போக்க வல்லது தான் இந்த ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்ற அந்த பாகவத மாகாத்மியத்தை சொல்றதுக்காகத்தான் இந்த கதை ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இப்போ இந்த கதையை கேட்டுட்டு இருந்தப்போ ஒருத்தருக்கு ஒரு சந்தேகம் வந்ததாம். என்ன அப்படின்னா, இந்த கோகர்ணன் கதை சொன்னா சுத்தி எத்தனையோ பேர் இருந்தாங்க. கோகர்ணனும் இருந்தான். ஆனா மோட்சம் யாருக்கு மட்டும் கிடைச்சதா சொல்றீங்க? அந்த துந்துகாரிக்கு மட்டும் தான் கிடைச்சிருக்கு. சொன்ன கோகர்ணனுக்கு கிடைக்கலையே! சுத்தி கேட்ட அத்தன பேத்துக்கும் கேட்கலையே! ஏன் அப்படி? அப்படின்னு வந்து ஒரு கேள்விய வந்து கேட்குறாரு. நமக்கும் இந்த கேள்வி வரலாம் இல்லைங்களா? ஸோ அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, இல்ல இல்ல நாமோ பாகவத கதை கேட்கிறதே ஏற்றம் தான். அது நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் காதுல விழுந்தாலும் நன்மை தான் பயக்கும். ஆனா பயபக்தியோட நாம ரொம்ப கவனத்தோட, ஆசையோட, பிரியத்தோட அத நாம கேட்கிறப்போ, அந்த பலன் இம்மீடியட்டா நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ அந்த கூட்டத்துல இருந்த எல்லாருமே கதை கேட்டாங்க. இல்லன்னு சொல்லல. ஆனா, இந்த துந்துகாரி அளவு ஸ்ரத்தையோட கேட்டாங்களா? அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்விக்குறின்றாங்க. ஏன்னா, இவன் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்ல. ஏன்னா, அவன் ஆத்மா அலைஞ்சு திரிஞ்சு உடல் கிடைக்காம அவன் பட்ட வேதனை வந்து நரக வேதனையா அனுபவிச்சான் அந்த துந்துகாரி. அப்போ அதிலிருந்து நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்க போகுது அப்படின்னோனே, அவன் முழுக்க முழுக்க 100க்கு 100% இந்த கதைய நம்பி, நிச்சயமா நமக்கு நல்லது நடக்குன்ற அந்த நம்பிக்கை, அத கேட்கணுன்ற ஆசை, பிரியம் இதெல்லையோட கேட்டதுனால தான் இம்மீடியட்டா அவனுக்கு வந்து கிடைச்சது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்ப நாமுமே கதைய கேட்போம். ஓ! பாகவதத்தினுடைய பெருமை இவ்ளோ சொல்லப்பட்டிருக்கு. இது நடக்குமா? அது நடக்குமா? அப்படின்னா, நமக்கும் சில நேரங்கள்ல இந்த மாரி இது ஒண்ண கேட்டாலே இத்தனையும் நடக்குமா? இன்னும் நடக்கிற மாரி தெரியலையே! அப்டின்லாம் நமக்கு தோணும் இல்லைங்களா? ஆக்சுவலி என்னன்னா, அந்த மாரி எண்ணமே நமக்கு வர வேண்டான்றாங்க. நாம இத கேட்க ஆரம்பிக்கிறப்பவே, நிச்சயமா பகவான் என்னோட இருக்காரு. என்ன ரட்சித்தே தீருவார் அப்டின்ற முழு நம்பிக்கைய வச்சு இந்த பாகவதத்த கேட்டோம்னா, இந்த பாகவதத்த கேட்டா என்னெல்லாம் நன்மை நடக்கும்னு சொல்றாங்களோ, அது அத்தனையும் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். அத்தன ஸ்ரத்தைய காட்டினதுனால தான் அந்த துந்துகாரிக்கு இம்மீடியட்டா மோட்சம் கிடைத்தது அப்டின்னாங்களாம். கோகர்ணனுக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. சொன்னதே அவன் தான். அவனுக்கு கிடைக்கல இல்லையா? ஸோ அப்ப அவன் மறுபடிக்கும் பிரார்த்தனைய வைக்கிறான். எப்படியாவது எனக்கும் மோட்சம் கிடைக்கணும் அப்டின்னோனே, அவனுக்கும் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்டின்னா, இன்னொரு தடவ நீ ஆசையோட சொல்லு. உனக்கும் கிடைக்கும் அப்டின்றாங்க. அதே போல அந்த கோகர்ணனும் 2ஆம் முறை வந்து அந்த கதைய வந்து சொல்லி, அவனும் வந்து மோட்சத்தை அடைந்தான். அப்படின்றது தான் வந்து இந்த துந்துகாரி கோகர்ணனுடைய சரித்திரம் வந்துட்டு. ஸோ அப்ப நம்ம பாகவத மாகாத்மியத்தினுடைய 3 ஸ்டோரியவுமே முடிச்சுட்டோம். இப்ப நாம ஸ்கந்தம் 1க்குள்ள உள்ள போகலாங்க. இப்ப என்ன அப்டின்னா, இந்த கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூத பௌராணிகர் அப்படின்னு ஒரு முனிவர் இருக்காரு. அவர் நைமிசாரண்யம் அப்படின்ற ஒரு க்ஷேத்திரத்துல அமர்ந்திருக்கிறாரு. அவர சுத்தி வந்துட்டு சௌனகர் அப்படின்ற முனிவருடைய தலைமையில அத்தன முனிவர்களும் ஒன்று சேர்ந்து அவர்கிட்ட வந்து கேள்விகள் வந்து கேட்குறாங்க. என்ன அப்டின்னா, கலியுகம் ஆயிடுச்சு. மனிதர்களுக்கெல்லாம் ஆயுசு கம்மி, புத்தி கம்மி, ஸ்ரத்த கம்மி, எல்லாமே கம்மியாகுது. அப்போ எப்படி வாழ்றது? அப்படின்றதுக்காக ஒரு 6 கேள்விகள் வந்து கேட்குறாங்க. அது என்ன கேள்வி? அதற்கான பதில் என்ன? அப்படின்றதையும் நாம பொறுத்திருந்து பார்ப்போம். பகவான் திருவடிகளுக்கே பல்லாண்டு கூறி அமைகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நன்றி.